நடுவில் தள்ளிப்பாரு, நடுவில் தள்ளிப்பாரு. மாமா வந்து போட்டு அம்மாவோட சேர்ந்து அம்மா என்ன பண்ணுறது அம்மா அம்மா சேர்ந்து ஏசப்பா ஒரு குடும்பமாய் ஒரு சமாதானம் நிற்கிற ராஜா ஏசப்பா எங்களை ஆசீர்வதிங்க. நீங்கள் என்ன நோக்கத்துக்காக உங்கள் சமாதானம் நிற்கிறோம் நீங்கள் அறிவிங்க ஏசப்பா. அப்பா எங்களால் முடிந்த ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருக்கோம் ராஜா. நீங்கள் ஏசப்பா எனக்கு ஆசீர்வதித்தாங்க ராஜா. இந்த பிரசனம் முழுவதும் தகப்பனை இடம் முழுவதும் நிறமேறிந்து தகப்பனை செம்மையாய் நடத்த எனக்கு செய்வன்மா நிற்கிறேன் ஏசப்பா. ஏசப்பா மேலே ஆசீர்வதிங்க. கர்ப்பத்தின் கனி கர்த்தராக சுதந்திரம் சொல்லுவீங்க. அந்த சுதந்திரத்தை மகள் கொடுத்த கிருபைக்காக நன்றி ராஜா. ஏற்ற வழியில் தகப்பனை கணவன் மனைமா இணைக்கப்பட்டு இன்னைக்கு தகப்பனை ஒரு கர்ப்பத்தின் கணிப்பு தாய்க்கு சபாம் பிள்ளைக்கு தாயும் தகப்பனுமாய் நிற்கிறாங்க ராஜா. எங்கள் ஆசீர்வதிங்க. ரெட்டிப்பான நன்மை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன்னு சொன்னீங்க ஏசப்பா. வாக்குத்துக்கு நின்படி வாக்கு மாறாத ஆண்டவராக இருந்து தகப்பனே எங்கள் ஆசீர்வதிங்க ராஜா. இந்த வலையை போடுற விஷயம் கர்த்தர் தாமே நின்று நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமா இருக்கு என்ன மட்டுமே எல்லாம் உங்களுக்கு கேட்டுக்கணும். எங்கள் பேசணும் கொஞ்சம் நடக்குதாவே சரி ஸ்தோத்திரம் செய்து ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே பாத்திரமாகையும் மாற்றம் கருணை வைத்த பாத்திரமாகையும் மாற்றம் கருணை வைத்த பாத்திரனே யுத கோத்திரனே என்றும் ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே அன்னை மரி சுதனை உன் மீது அமர்ந்து கருதவனே உன் மீது அமர்ந்து கருதவனே உன் மீது அமர்ந்து கருதவனே முன்னணி மீதுற்ற சின்ன குமார் முன்னணி மீதுற்ற சின்ன குமார் முன்னுரை நூற்படியின் நிலத்தோற்றனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே கண்ணை பொறிந்தவனை மனோர்களும் வந்தடி பணிபவனை மனோர்களும் வந்தடி பணிபவனை மனோர்களும் வந்தடி பணிபவனை மந்தைய ஆனந்த மாட்சியனி துணை மந்தைய ஆனந்த மாட்சியனி வானவரன் என்னும் ஞான குரு வானை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. சங்கீதம் 128. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டுவரங்களில் கனித்தரும் திராட்சை செடியைப் போல் இருப்பாள்.
உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். அப்போ வாங்கி பெருமை மட்டும் சிரிங்க ரெண்டு படம் ஈஸியாக இருக்கு. வெறும் இல்லை நீ வச்சு விட அப்படியே காமிச்சு சூப்பர் சூப்பர் பாட்டே சூப்பர் 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 ஈஸியா இருக்கும். தம்பி படிச்சுமா
ஓகே. 8, 9 இருக்கு. 10, 11, 12. இல்லை தனியாக கண்ணாடி வழியில என்ன? 3, 6 எடிக்க தனியாக தனித்தனியாக எவ்வளவு சொன்னேன்? 9 இருக்கு அது 9, 3, 6, 7, 8. அப்ப இது 3 வழியில இருக்கு. அப்ப சரி. போடா. 9 போடுமா கரெக்டாக போடு 9 9 10 9 போடு இந்த 10 போட்டிருக்கீங்க. 10 போடுதானா 10 அஞ்சு போடுங்க 9 இருக்கு. அப்போ இது ஒன்று போடு கரெக்டாக தான் இது ஒன்று போடு இது ஒன்று போடு கரெக்டாக ரைட் சிஞ்சலுங்க அது சாமியில் சிஞ்சல் இல்லை ஒன்றும் பொண்ணு இல்லை இருக்கும் உடையில அது அப்படி தெரியும் அது உடனே தெரியும் அதனால அது ஒன்று அப்படிதான் தெரியும் சரி 3 வழியில போடக்கூடாது. ஆமாம் அது இது போடுங்க சரி சரி வந்தவங்களுக்கு நாங்கள் அதில் வச்சுக்கணும் அது அது வாங்க அது பாட்டி. இது அந்த இருக்கு உங்களுக்கு வாங்க இருந்தா இருக்குங்க இதெல்லாம் வச்சுக்கணும் அது வரும் சரி சரி. நான் மேற்கொள் இந்த நம்ம கையில வளையல போடுறோம். ஆனா மிச்சம் கையில வைக்கலாம்ல. வைக்கலாம் வைக்கலாம் எல்லாமே மிச்சமாக ம் சரி சரி அது நம்ம கூட கையில் ஒன்று அதை கொண்டு போட்டுக்கலாம் அது நம்ம கொண்டு நம்ம கையில போட்டுக்கலாம். அவங்க சிரிப்பு வருங்க அத்தைக்கு போமா? அத்தைக்கு சரி அப்போ உங்கள் வரதுக்கு நீங்கள் ஒரு மாதிரி போய் வாங்கிடுவோம் அம்மி போட்டாச்சு அவ்வளோதான் உங்களுக்கு வரும் அதில் போடுவாங்க அப்பா, அம்மா காலம் ஆமாம் கொடுங்க நான் 4 அவங்க போடலான்னு போடலாம் அவங்களோட சொல்லி கொடுக்க சும்மா கொஞ்ச நேரம் போட்டு கேள்வி வச்சுருங்க அம்மா என்ன பண்ணுவாங்க? சும்மா ஒரு 2 நிமிஷம் வீட்டில் போட்டு கொடுத்தேக்காண்டி 2 நிமிஷம் வீட்டில் போட்டுட்டு பேசலாம் நம்ம எல்லாம் அதுக்கப்புறம் நம்ம இஷ்டம். நீங்களே நாளைக்கு போவோம். வெளியிலே அண்ணாடி வெளியே தான் தூங்கணும். ஒவ்வொரு வளையலாம் போட்டுருவோம். அதாவது சவுண்ட் இந்த பேபிக்கு கேட்கணும் போல. சொந்த பந்தங்கள்லாம் இருக்கு அப்படி சேர்ந்து கையை எதுக்குங்கிறது வேற ஒன்றும் இல்லை இன்னும் அந்த காலத்துல பெரிய வளையல் குழந்தை கேட்குமா ஆமா அவன் சொல்லுவான் சரி நேற்று சொன்னான் நீ ஒரு பாட்டு படிக்கிறது. க்ளோனிட்டு கவர்மெண்ட் சொல்லிட்டான் வந்து அவசரத்தை போகணும் அது ஆரம்பிச்சப்போ ராஜம் இல்லையா நீ செகண்ட் ஸ்டாண்ட் பாஸ் சரி அப்புறம் என்ன நைட் இருக்கு ஸ்தோத்திரிக்கின்ற நன்றி வைக்கிறோம் ஸ்தோத்திரிக்கின்ற ஏசப்பா மறுபடியுமாய் ஏசப்பா நன்றி செலுத்துவதுமாய் தகப்பனை இந்த சொன்னாங்க ராஜா ஏசப்பா நாங்கள் நினைத்ததுக்கு மெயினாக நீங்கள் நல்லபடியாக தகப்பனை இந்த ஃபங்க்ஷன் நடத்துவீங்க ஏசப்பா நன்றி ஏசப்பா நன்றி ஏசப்பா நன்றி தகப்பனை நன்றி ஏற்பா ஏற்ற வெளியில தகப்பனை தாயும் செய்யுமாய் தகப்பனை அப்பா நம்முடைய சஞ்சலத்திலிருந்து காணிக்க வைக்க கத்த திரும்ப வேண்டுமா நினைக்கிறேன் ஏசப்பா ஏசப்பா எல்லா பலவீனங்கள் எல்லா போராட்டங்கள் எல்லாம் அந்த சக்தி இயேசுவின் நாமத்தில் எடுத்துக்கொண்டு தகப்பனை மறுஜென்மமாய் தகப்பனை வந்து தகப்பனை இந்த சஞ்சலத்திலும் நன்றி செலுத்தி பிள்ளையோடு வந்து தகப்பனை இந்த சஞ்சலத்திலும் நன்றி செலுத்தி காணிக்க வைக்க குடும்பமாய் வைக்க கத்த திரும்ப வேண்டுமா நினைக்கிறேன் ஏசப்பா எல்லா பலவீனங்களுக்குள்ள எடுத்துக்கொடுங்க பிள்ளை ஏற்ற விதமாய் நார்மல் டெலிவரி தகப்பனை எந்த பெயின் இல்லாமல் பிள்ளை நல்லபடியாக ஏசப்பா ஈஸியாக டெலிவரி ஆகி நல்லபடியாக இந்த சஞ்சலத்திலிருந்து நன்றி செலுத்த கத்த திரும்ப செய்யுங்க ஏசப்பா அந்தவரை அதனுடைய பயங்கள் எதுவும் பிள்ளை காக்காதபடி பத்திரத்தாமே வெளியெடுத்து காத்துக்கொள்ள வேண்டுமா நினைக்கிறேன் ஏசப்பா நீங்க மருத்துவச்சியாக இருந்து தகப்பனை பிள்ளைக்கு தகப்பனை ஏற்ற வேலையில் நல்லபடியாக டெலிவரி பெற திருப்பச்சி வேணுமா தெரிஞ்சுக்கிறேன் ஏசப்பா ஏற்ற வேலையில் நார்மல் டெலிவரிக்கு ஏற்ற விதமாய் அந்த குழந்தை ஏசப்பா ஏற்ற வேலை தியான் பண்ணியிருக்கு திருப்பச்சிங்க ஏசப்பா ஏசப்பா இந்த வரை அந்த கர்ப்பப்பையின் வாய் திறந்திருக்க திருச்சங்க ஏசப்பா எல்லாம் உம்மால கூட ராஜா நீங்கள் நினைத்தால் ஒரு நிமிஷத்துல எல்லா வச்சும் மாட்டி தர முடியும் ராஜா இல்லை ஏசப்பா 7 மாசம் வரைக்கும் தகப்பனை கையை ஒழுங்கங்களை ஏந்தி கொண்டீங்களே கோடான கொடி நன்றி ராஜா கோடான கொடி நன்றி ராஜா நன்றியை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா அதே போல தகப்பனை இனிமே இருக்கிற மாதங்களின் தகப்பனை நாட்களில்
இவளை ஏற்ற வேலை தகப்பனை கர்ப்பத்தின் கனியிலிருந்து தகப்பனை வயிற்றிலிருந்து தகப்பனை நல்லபடியாக அந்த உலகத்தை காண செய்ய கர்த்தர் திரும்ப செய்ய வேண்டுமாறு கெஞ்சிருக்கிறேன் சப்பா. நாங்கள் குடும்பமாய் மறுபடியுமாய் வந்து தகப்பனை நன்றி செலுத்த கர்த்தர் திரும்ப செய்ய வேண்டுமாறு கெஞ்சிருக்கிறேன் சப்பா. இந்த அபிஷேகத்தின் கரம் பிள்ளைங்கள் குடும்பத்தின் மேலே இருக்க வேண்டுமாறு கெஞ்சிருக்கிறேன் ராஜா. அந்த கர்ப்பத்தின் மூலமாய் தகப்பனே அப்பா இந்த குடும்பங்களை ஏசப்பா சமாதானம் சந்தோஷம் ஏசப்பா ரெட்டிப்பான மகிழ்ச்சி கர்த்தர் திரும்ப செய்ய வேண்டுமாறு கெஞ்சிருக்கிறேன் ஏசப்பா. ஏசப்பா நினைத்தது நினைவுக்கு மேலான ஆசீர்வாதத்தை பிள்ளைங்களுக்கு கட்டளையிட வேண்டுமாறு கெஞ்சிருக்கிறேன் ஏசப்பா. குடும்பத்தை இணைத்த தேவன் நீங்க தான் ஏசப்பா வர்த்திக்க பண்ண வேண்டுமாறு கெஞ்சிருக்கிறேன் ஏசப்பா. ஏற்ற வேலையில தகப்பனை எல்லா காரியத்தையும் கைகூடி வர கிருபை செய்ய வேண்டுமாறு கெஞ்சிருக்கிறேன் ஏசப்பா. இந்த பிள்ளை மூலமாய் தகப்பனை ஏசப்பா இந்த சென்னை பட்டணம் ஏசப்பா இந்த சாட்சியாய் எழுந்து நிற்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாறு கெஞ்சிருக்கிறேன் ஏசப்பா. ஏற்ற வேலையில் தகப்பனை தாயின் செய்யுமாய் தகப்பனை நன்றி சேர்த்த கர்த்தர் கிருபை செய்யுங்க ஏசப்பா. அந்த கருவை நீங்க இப்பொழுதே தொடுங்க ராஜா. இந்த ஆசீர்வாதத்தின் கரம் அப்பா இப்பொழுதே தொட வேண்டுமாறு கெஞ்சிருக்கிறேன் ராஜா. கருவிலை தகப்பனை தாயின் கருவிலை கண்டேன்னு சொன்னீங்களே ஏசப்பா. இந்தவரை எங்க ஒவ்வொருத்தரையும் கண்ட தேவன் தகப்பனை நீங்க பிள்ளையும் கண்டு தகப்பனை அதை தகப்பனை தாயின் கருவத்தில் உருவாகும்னே அவனை தெரிந்து கொண்டேன்னு சொன்னீங்களே ஏசப்பா. அதே போல பிள்ளை தெரிந்து கொண்டு தகப்பனை இந்த ராஜ்யத்துக்கு உகந்த பாத்திரமாய் தகப்பனை எழும்பி பிரகாசிக்க தன்னையும் பிரகாசித்து தகவனே தன் மூலமாய் அநேகர ஒளி உள்ள பிள்ளையாய் எழுப்ப கர்த்தர் திரும்ப செய்ய வேண்டுமாறு கெஞ்சிருக்கிறேன் ஏசப்பா. நீங்க கருவி தொடுங்க ஏசப்பா. தொடுங்க இப்பொழுதே தகப்பனை தொட்டு ஆசீர்வதிங்க ராஜா. தொட்டு ஆசீர்வதிங்க ராஜா ஏசப்பா. உங்க உள்ளங்களை ஏந்தி கொள்ளுங்க ஏசப்பா. உள்ளங்களை ஏந்தி கொள்ளுங்க ஏசப்பா. அப்பா நீங்க பேச சொல்லி அழைத்து ஏந்தி கொள்ளுங்க ராஜா. நீங்க ஏந்தி கொள்ளுங்க ஏசப்பா. அதே போல மெர்லின் சாங்கா ஜெபிக்கிறோம் ராஜா ஏசப்பா. ஏற்ற வேலை தகப்பனை இணைக்கப்பட்ட பிள்ளைங்க தகப்பனை குடும்பத்துக்களை ஏசப்பா சமாதானம் சந்தோஷம் எடுக்கிற முயற்சிகளை வெற்றி கண்டுகளை கிருபை செய்ய வேண்டுமாறு கெஞ்சிருக்கிறேன் ஏசப்பா. பிள்ளைங்க ஒவ்வொருத்தரும் மனசன் தகப்பனை அப்பா எடுக்கிற முயற்சியில் வெற்றி கண்டுகளை உண்மை கொண்டு தொடங்கி உண்மை கொண்டு எந்த காரியத்தையும் செய்ய தகப்பனை கிருபை செய்ய வேண்டுமாறு கெஞ்சிருக்கிறேன் ஏசப்பா. பிள்ளைங்களுக்குள்ளே தகப்பனை ஒரு ஒற்றுமை தகப்பனை குடும்ப வாழ்க்கையின் தகப்பனை பாரமாய் இருக்கும் அதை பாரத்தை லகுவாக்கி தர உங்களால் மட்டும்தான் ஏசப்பா முடியும் ஏசப்பா. நீங்க நினைச்சால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை ஏசப்பா. நீங்க நடத்தி தர வேண்டுமாறு கெஞ்சிருக்கிறேன் ஏசப்பா. நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. அவங்க எடுக்கிற ஒவ்வொரு வீட்டுக்காக எடுக்கிற முயற்சிகளை கர்த்தர் வர்த்திக்க பண்ண வேண்டுமாறு கெஞ்சிருக்கிறேன் ஏசப்பா. ஏற்ற வேலையில தகப்பனை நல்ல ஒரு வீடு கிடைத்து ஏசப்பா உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துற வீடா கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாறு கெஞ்சிருக்கிறேன் ஏசப்பா. நீங்க கை கூடி வர கிருபை செய்ய போற கிருபைக்காக நன்றி ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நன்றி ஏசப்பா. அதே போல தகப்பனை எங்க அம்மா அப்பாவுக்கு ஜெபிக்கிறோம் தகப்பனை. அவங்களையும் தகப்பனை நாங்கள் நல்லபடியா பிரயாணம் பண்ணி இந்த இடத்துல வந்து சேர கர்த்தர் கிருபை செஞ்சுக்கா நன்றி ராஜா. இந்த சின்ன வளவா இந்த ஃபங்க்ஷனை நாங்கள் நடத்த கர்த்தர் கொடுக்க தருணத்துக்காக உங்களுக்கு கொடான கொடி நன்றி ராஜா. நல்லபடியா தகப்பனை உங்களை சுகபலத்தோடு நாங்கள் மறுபடியும் நாங்கள் எங்களுக்கு வீடுகளுக்கு சென்று நன்றி செலுத்த கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாறு கெஞ்சிருக்கிறேன் ஏசப்பா. ஆசீர்வதிங்க ராஜா. அதே போல தகப்பனை அடியாரை உங்களை கருத்துல ஒப்படைக்கிறேன். அடியார் குடும்பத்தையும் நம்முடைய கருத்துல ஒப்படைக்கிறேன் ஏசப்பா. என் பிள்ளையும் ஆசீர்வதிங்க. என் கணவரால் ஆசீர்வதிங்க தகப்பனை. நாங்கள் ஏசப்பா நாங்கள் முயற்சித்த இந்த காரியங்களை கர்த்தர் வர்த்திக்க பண்ண வேண்டுமாறு கெஞ்சிருக்கிறேன் ஏசப்பா. ஏற்ற வேலையில் தகப்பனை நாங்கள் எல்லாரும் குடும்பமாய் வந்து அந்த கர்ப்பத்தின் கனியை நாங்கள் கண்ணார கண்டு தகப்பனை உங்களுக்கு நன்றி செலுத்த கர்த்தர் திரும்ப செய்ய வேண்டுமாறு கெஞ்சிருக்கிறேன் ஏசப்பா. அதே போல தகப்பனை மெர்லின்ஸ் அவருடைய அம்மா அப்பாவுக்கு ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அந்த வரை எத்தனையோ பலவீனங்கள் போராட்டங்கள் ஏசப்பா எல்லாவற்றிலும் கர்த்தர் விடுதலை தந்து தகப்பனை அவங்களுக்கு ஏசப்பா ஏற்ற வேலை வீடுகளுக்கு கர்த்தர் கிருபை செஞ்சக்கா நன்றி தகப்பனை. தகப்பனை இந்த வீடு ரெட்டிப்பான ஆசீர்வாதமாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாறு கெஞ்சிருக்கிறேன் ஏசப்பா. வீட்டின் மூலமாய் தகப்பனை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இந்த இடத்துல எழுப்பி பிரகாசிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. பிரஜாதி மத்தியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ராஜா ஏசப்பா. நாங்கள் மற்றவங்களுக்கு ஒளியாய் தகப்பனே ஏசப்பா நாங்கள் ஒரு தீபமாய் வழிகாட்டின் தீபமாய் தகப்பனை ராஜ்யத்துக்கு உகந்த பாத்திரங்களா நாங்களும் வழிநடத்த எங்களுக்கு மூலமாய் தகப்ப எங்கள் நடக்கிற மூலமாய் மற்றவங்களும் ஏசப்பா எங்களை கண்டு வழிநடத்த கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாறு கெஞ்சிருக்கிறேன் ஏசப்பா. நீங்க அப்படி நடத்தி தரப்போற கிருபைக்கா நன்றி ராஜா. நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன். அதே போல மகள் தீபாக்கா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அப்பா மகள் வேலை கம்பெனி ப்ளே பண்ணிட்டு இருக்கா நல்லவரே ஏசப்பா. சீக்கிரத்துல ஏற்ற வேலை கர்த்தர் கிருபை ஏசப்பா கிடைக்க செய்ய கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாறு கெஞ்சிருக்கிறேன் ஏசப்பா. மகளை ஆசீர்வதிங்க. மகளுக்கும் ஏற்ற காலங்களே தகப்பனை எல்லா காரியங்களும் கைகூடி வர கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாறு கெஞ்சிருக்கிறேன் ஏசப்பா. நாங்கள் குடும்பமாய் வந்து எல்லா காரியங்களையும் தகப்பனை சந்தோஷமாய் கலந்து கொண்டு சந்தோஷமாய் நன்றி